இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோன்ட்ட தான் பேசுவான். அந்த குட்டி பையன் எங்கேயோ காணாம போயிருப்பான். அதை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. குட்டி பையன் எங்கேயோ காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே உடனே அந்த இடத்துக்கு தான் கிளம்பி வருவாங்க. அந்த பூங்காவில தான் இருந்திருப்பான். அதுக்கடுத்து எங்க போனானே தெரியாது. இவங்களுமே எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையனை தான் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஒரு ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து டிராயிங் தான் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிடுவான் அந்த குட்டி பையன் எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு எல்லாருமே வருவாங்க. குட்டி பையனை பார்த்த உடனே தான் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ள அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டேன், ஏன்டா அம்மா விட்டுட்டு இப்படி தூரமா வந்த அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்ப அந்த குட்டி பையனுமே ரொம்ப சோகமா இருப்பான். அப்ப அவன் கையில இருக்கிற அந்த டிராயிங்கை வாங்கி ஹீரோயினுமே பாப்பா. யாரை வரைஞ்சிருப்பான்னா ஹீரோனோட அண்ணனை தான் அவன் வரைஞ்சிருப்பான். அங்கிளை ரொம்பவே மிஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ அந்த அந்த பையனுமே ஆமா அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த பையன் அப்பா அப்பான்னு சொல்லுவான். அப்பான்னு சொல்லி அவனை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். அப்ப ஹீரோக்குமே புரியும் இந்த பையன் ரொம்பவே மிஸ் பண்றான்னு சொல்லிட்டு. நீ உன்னோட அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றியா? உன் அப்பா எங்கேயுமே போகவே இல்லை, அந்த வானத்துல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்பா அந்த வானத்துல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அப்பனாதான் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை எல்லாமே நீ வரைஞ்சு உன் அப்பாட்ட காட்டலாம், அவர் பாப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அந்த பையனுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவான். அதே போல ஹீரோயினுமே சொல்லுவா, இதே மாதிரி இன்னொரு டைம் நீ செய்யக்கூடாது, அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கல்ல, அப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணா பிடிக்காது, அம்மா கூட எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், அதைத்தான் அப்பாவும் விரும்புறாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அந்த பையனுக்குமே புரியும். சரி இதுக்கடுத்து செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தலையை தான் ஆட்டுவான். அங்க கட் பண்ணா இங்க செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோமே எப்படியாவது செகண்ட் ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பான். ஆனா அவ எதுக்குமே மசிய மாட்டேன், நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பா. இவனும் இங்க பாரு தயவுசெய்து சொல்லிடு, உன்னை எப்படிதான் இம்ப்ரெஸ் பண்றது, நீயே சொல்ல, என்ன பண்ண நீ இம்ப்ரெஸ் ஆவ அப்படின்ற மாதிரி அவகிட்ட டைரக்டா கேட்டுருவான். அப்ப அவளுமே சொல்லுவா, என்ன இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு நீ என்கிட்ட ஐடியா கேட்கறியா, அதை நீ தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லுவா. இங்க செகண்ட் ஹீரோட கம்பெனில தான் காட்டுவாங்க. அவங்க அக்காவுமே அந்த பொண்ணு மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி ரூம்மேட் மேல, உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், எப்படியாவது என் தம்பியை சீக்கிரமே என்னோட வீட்டுக்கு வரவேன்னு தானே நான் சொல்லி அனுப்புனேன், ஆனா அவன் இப்ப வரைக்கும் வரவே இல்லை, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, என் தம்பி இப்ப என்ன பண்றான் எங்க போறான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை, உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பார்க்க மாட்டியா, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் தம்பி உடனே வீட்டுக்கு கிளம்பி வரணும், ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி கோமா அவகிட்ட கத்தி அனுப்பி விடுவா. இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது, உங்க ரெண்டுத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவளுமே அவனை போய் மீட் பண்ணி ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பா. அவனுமே தனியா ஒரு இடத்துல டிராயிங்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு தான் அவனை மீட் பண்ணவும் வந்திருப்பா. அவங்ககிட்டயுமே சொல்லுவாங்க, பாருங்க தயவு செய்து நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க, உங்க அக்கா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க, அதே போல உங்க ரெண்டுத்துக்கு நடக்கிற சண்டையில அவங்க என் மேலதான் கோவத்தை காமிக்கிறாங்க, நீங்க வீட்டுக்கு வராம இருக்க அவங்க என் மேல ரொம்பவே கோவப்படுறாங்க, என்னால அந்த இடத்துல வேலை பார்க்க கூட முடியல, நான் அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுனால அவங்க மொத்த கோவத்தையும் என் மேலதான் காட்டுறாங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே சொல்லிடுவா. அப்போ இவனுமே எனக்கு நல்லாவே புரியுது, என் அக்கா கண்டிப்பா என் மேல உள்ள கோவத்தை உன் மேலதான் காட்டுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் அக்காவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நீ அதை பத்திலாம் யோசிக்காத, இனிமே என் அக்கா உங்ககிட்ட எந்த வம்புக்கும் வரமாட்டா, இனிமே நீ உன்னோட வேலையை சந்தோஷமா பார்க்கலாம், என் அக்காவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அந்த பக்கமா தான் வாக்கிங் போயிட்டு இருப்பா. இங்க இவங்க ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணு திருப்பி இந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணது போல அப்படின்ற மாதிரி அங்க தூரத்துலயே நின்று பார்த்துட்டு இருப்பா. இந்த பொண்ணுமே பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுவா. இவளுமே அவங்க பேசிட்டு போனதுக்கு அடுத்து இங்க வருவா. செகண்ட் ஹீரோட்ட வந்து, என்ன அந்த பொண்ணு திருப்பி உன்கிட்ட வந்து பேசுறா, ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணால, நீயும் ஓகே சொல்லிட்டியா அப்படின்றப்போ, ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவ வேற ஒரு ப்ராப்ளமா என்கிட்ட வந்து பேசினா, மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்றப்போ, ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என்னாச்சு ரொம்ப பொசசிவ் ஆகுதோ அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ உன்னோட வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அன்னைக்கு நைட் செகண்ட் ஹீரோயினுமே ஹீரோயினி ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட கூட்டிருப்பா. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கப்போ செகண்ட் ஹீரோனோட அங்கிள்கிட்ட இருந்து அவளுக்கு கால் வரும். இந்த மாதிரி ஃபாரின்ல நம்மளோட கேலரி ஒன்று ஓப்பன் பண்றோம், அந்த இடத்துல போய் நீ கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இங்கேயே நிறைய வேலை இருக்கு, இந்த வேலையை என்னால மேனேஜ் பண்ண முடியல, ரெண்டு பக்கமும் என்னால பார்க்க முடியாது, நீங்க வேணா வேற யாரையாவது அந்த இடத்துல போடுங்க, என்னால இப்போதைக்கு அங்க போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவனுமே நீ தான் போய் ஆகணுமா, ஓப்பனிங் வேற இருக்கு, அதனால நீ கண்டிப்பா போகணும் அப்படின்றப்போ, என்னால முடியாது அங்கிள், இப்போதைக்கு எனக்கு டைட் ஒர்க் இருக்கு, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணுவா. இவ பேசுறது எல்லாத்தையுமே ஹீரோயினி பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவளுமே சொல்லுவா, அந்த வேலைக்கு வேணா நான் போட்டுமா, நான் தான் சூட்டபிளா இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இவ கேட்கிறப்போ செகண்ட் ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போலாம் தாராளமா, ஆனா ஹீரோவோட நிலைமை, நீ போயிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான் உன்னே விட்டுட்டு அப்படின்றப்போ ஹீரோயின்மே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. ஹீரோ, அவங்க அப்பா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டோட அந்த பிசினஸ் ப்ராஜெக்டை பத்தி தான் 3 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவனுமே எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்றப்போ ஹீரோவுமே போயிட்டு அவனுக்காக ஏதாவது சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பான். அப்ப அவங்க அப்பாவுமே
சரிப்பா ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பேச வேண்டியத பேசிட்டோம்ல, நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி அவர் கிளம்ப போவாரு. அப்ப ஹீரோவுமே நீங்க ஒண்ணும் கிளம்ப வேண்டாம். 3 பேரும் உட்காந்து சேர்ந்தே சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கு அடுத்து நீங்க போங்க அப்படின்ற மாரி இவன் சொல்லுவான். அத கேட்டோனே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அடுத்து நம்ம பையன் நம்மகிட்ட இப்படி ஒரு அன்பா ஒரு வார்த்தை சொல்றான். சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டுன்னு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவனுமே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு குடுப்பான். நூடுல்ஸ் தான் செஞ்சிருப்பான். அவங்க அப்பாவுமே ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் சாப்பிடுவாரு. இவ்வளோ வருஷத்துக்கு அடுத்து அவங்க பையனோட கையால செஞ்ச சாப்பாட சாப்பிடுறாரு. அந்த சாப்பாட சாப்பிடும்போதே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாரு. ஹீரோவுமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சாப்பாட சாப்பிடுறத ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருப்பான். இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவன் ஆளுக்கு தான் கால் பண்ணுவான். அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். நல்லா வீட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவளுமே கால் பண்ணிக்கிட்டே இருந்தோனே, அவனுமே தூக்கத்திலேயே ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுவான். "என்ன நீ கிளம்பிட்டியா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஷோக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்றப்போ, "ஐயோ! நான் வேற மறந்துட்டேன். இந்த உடனே வந்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவான். இவளுக்குன்னா கோவமா இருக்கும். இவன் ஏன் வர வர இப்பலாம் நம்மள கண்டுக்கிறதே இல்ல. என்ன சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாவே கார ஓட்டிட்டு வருவா. இங்க ஹீரோவ தான் காட்டுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே நான் உன்கிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லுவா. நான் இங்கேருந்து ஃபாரினுக்கு கிளம்புறேன் வேலை விஷயமா. இதுக்கடுத்து நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற மாரி அவ சொல்லுவா. இத கேட்டோனே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட அத பத்தி நீ எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்றப்போ அவளுமே சொல்லுவா. நீ தானே ஆல்ரெடி சொல்லியிருக்க. நான் என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி. அதனால நான் இத டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேருமே தனியா இருக்கிறது தான் கரெக்ட்ன்னு தோணுது. அதனால நான் கிளம்பி ஃபாரின் போறேன். இதுக்கடுத்து நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி இவ சொல்லுவா. இவனுமே சொல்லுவான். நீ சொன்னது கரெக்ட் தான். கண்டிப்பா நீ என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்காக நீயும் நானும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நீ முடிவெடுத்தா, அதுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இங்க பாரு, என்னால உன்ன விட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி ஹீரோவுமே சொல்லுவான். ஆனா இவ சொல்லுவா, இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கடுத்து என்னோட முடிவ நான் மாத்திக்கிறதா இல்ல. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி இவ சொல்லுவா. இவனுமே இங்க பாரு, நீ எதுக்காக இதெல்லாம் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்திலாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ ரொம்ப திங்க் பண்ற. நம்ம 2 பேரும் ஹேப்பியா வாழ முடியும். அத பத்தி யோசிக்காத அப்படின்னப்போ, ஹீரோயினி அத எதையுமே காதுல வாங்க மாட்டாங்க. இல்ல, இல்ல நான் உன்ன கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நீ என்னை எப்படி நெனச்சுக்கிட்டாலும் ஓகே. நான் போறது போறது தான். என்னோட முடிவ நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவா. இங்க ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கும். சும்மா சும்மா பிரேக்கப்ன்ற மாரி இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, இவனுக்கு தான் இங்க கஷ்டமா இருக்கும். இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அந்த கேலரியில ரொம்ப நேரமா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனும் அப்பதான் வருவான். ரொம்ப அவசர அவசரமா ஓடி வருவான். அத பார்த்துட்டு, "உனக்காக நான் எவ்வளோ நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்காக இப்பலாம் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றப்போ, அவனுமே வந்ததுமே சாரி தான் கேட்பான். "என்னோட கார்ல ப்ராப்ளம். அதனால என்னால கார் எடுத்துட்டு வர முடியல. நான் அங்கருந்து உனக்காக ஓடி வர்றேன்" அப்படின்ற மாரிலாம் இவன் சொல்லுவான். ஆனா இவ சொல்லுவா, "இப்பலாம் நீ என்ன எதுவுமே கண்டுக்கிறது இல்ல பெருசா. நீ உன்னோட வேலைன்னு போயிட்டு இருக்க. நீ பிஸியா தானே இருக்கிற. எப்போதுமே நான் மட்டும் தான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டியா வச்சேன்னு சொல்லிட்டு. காலையில, மதியம், சாயங்காலம்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா வச்சேன் நான் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதுல்ல. உனக்கு அந்த அளவுக்கு கூட டைம் இல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான். "நான் என்ன சும்மாவா உட்காந்துட்டு இருக்கேன்? நானும் பிஸியா இருக்கேன்ல வேலையில. அத நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா?" அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவா. "ஓ! அப்ப நீ மட்டும் தான் வேலை பார்க்குறியா? அப்ப நான் எந்த வேலையுமே பார்க்காம சும்மா வெட்டியாவா இருக்கேன்? நானும் ஒர்க் பண்ண தான் செய்றேன். ஒர்க் பண்ணா அதுக்காக உன்கிட்ட நான் பேசாம இருந்துறேன்னா, உனக்கு டைம் குடுக்காம இருந்துறேனா? இப்பலாம் நீ என்ன கண்டுக்கிறதும் இல்ல. அதேபோல எனக்கு டைம் குடுக்குறதும் இல்ல. நீ இப்பலாம் உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்க. நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு." அப்படின்ற மாரி இவளுமே இவ பக்கத்துல உள்ளத சொல்லுவா. அதுவும் கரெக்ட் தானே. லவ் பண்ணா அவங்களுக்கு குடுக்க வேண்டிய டைம நம்ம குடுத்து தான் ஆகணும். ஒர்க் வேற, லவ் லைஃப் வேற. அதெல்லாம் யாருமே இப்பலாம் யோசிக்கிறதே கிடையாது. அப்ப இவனுமே கொஞ்சம் டென்ஷன்ல அவகிட்ட கத்தி விட்டுருவான். "என்ன நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏதாவது தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்க" அப்படின்ற மாரி சொன்னோனே, இவளுக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். "அப்ப நான் பண்றதெல்லாம் உனக்கு தொல்லையா தெரியுதுல்ல" அப்படின்ற மாரி இவளுமே புடிச்சு கத்த ஆரம்பிச்சுடுவா. இவனுக்குமே இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, "நீ கொஞ்சம் அமைதியாகு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போவான். அவன் போறத பார்த்தோனே இவளுக்கு கூட கொஞ்சம் கோவம் தான் வரும். எப்போதுமே ஒரு இடத்துல ப்ராப்ளம் நடக்குன்னா, அந்த இடத்த விட்டு போனா ப்ராப்ளம் முடியும் அப்படின்றது உண்மையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல ப்ராப்ளம் ஒரு இடத்துல நடக்கு அப்டின்னா, அந்த ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்பனா தான் அந்த ப்ராப்ளம் சீக்கிரமே சார்ட் அவுட் ஆகும். அத விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து போனோம் அப்டின்னா, இன்னொரு பக்கத்துல அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசு தான் ஆகும். இவனும் அத மாரி தான் பண்ணுவான். இவளுக்கு கொஞ்சம் கோவம் அதிகன்றதுனால டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சுடுவா. "இங்க பாரு இப்ப மட்டும் நீ இங்கருந்து போயிட்ட அப்டின்னா, இதுக்கடுத்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே முடியாது. இதுதான் கடைசியா இருக்கும்" அப்டின்ற மாரி சொல்லுவா. அத கூட அவன் கேட்காம அந்த இடத்துல இருந்து போயிடுவான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.